அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அச்சம் எப்படியாப்பட்டதாக இருந்தது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதன் மூலியமாக நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்றதையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா நம்ம அதிகமான பாவங்கள் செஞ்சுட்டு அல்லாஹுடைய அச்சம் இல்லாமல் வாழக்கூடியவங்களாக நம்ம இருக்கிறோம். அதை தவிர்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்யக்கூடிய பாவங்களுக்காக அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்களாக நம்ம ஒவ்வொருவரும் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஒரு சம்பவத்திலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்போவுமே ஒரு துரும்பை கையில் எடுத்து இந்த துரும்பா நான் பொருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன் என்னுடைய தாய் பெறாமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்களாம். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஏதோ ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் அங்கே ஒரு மனுஷன் வராரு. எனக்கு அநீதி நடந்துருச்சு, அதனால் நீங்கள் விசாரித்து எனக்கு நீதி வழங்குங்க அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, நான் அதுக்கான வேலையில் இருக்கும் பொழுது சொல்லாமல் நான் வேறு வேலையில் இருக்கும் போது இதை நீ என்கிட்ட சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஒரு சாட்டை எடுத்து ஒரு அடி அடிச்சிட்டாங்களாம். உடனே அந்த மனுஷர் அங்கேருந்து போயிட்டார். உடனே தன் செஞ்சது தவறுன்னு நினச்சி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபரை விட்டு அடித்தார் இல்லையா, அந்த மனுஷரை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அவரும் வராரு. வந்தோடனே அவர் கையில் சாட்டை எடுத்து கொடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், நான் எப்படி உன்னை அடித்தேனோ அதே மாதிரியே நீயும் என்னை அடி அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த மனிதர் இல்லை, நான் அல்லாஹ்வுக்காக உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அந்த மனிதர் சொன்னாங்களாம். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு 2 ரக்காய் தொழுதுட்டு அவங்களே திட்டிக்கிறாங்களாம். எந்த மாதிரினா, அல்லாஹ் தாலா உன்னை எவ்வளோ ஒரு உயர்வான இடத்துல வச்சுருக்கான் உமரே, உனக்கு அரசனாகிற உனக்கு அரசன்ற ஒரு பதவியை கொடுத்து உன்னை கண்ணியமாக வச்சுருக்கிறான். ஆனால் அநீதி எனக்கு இழைச்சிட்டாங்க, எனக்கு நீதி வாங்கி கொடுங்கன்னு ஒரு மனுஷன் வந்தப்போ நீ அவங்களுக்கு அவங்க சொல்கிறத கேட்காம நீ அலட்சியப்படுத்தி அவங்கள அடிச்சிட்டியேன்னு சொல்லி திரும்ப அவங்க திட்டிக்கிறாங்களாம். இப்போ சில சமயம் நம்மளே ஏதாவது தவறாக செஞ்சுட்டா நம்ம இப்படி செஞ்சிட்டோமேன்னு புலம்புவோம் இல்லையா, அந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க திரும்ப சொல்லி அதை புலம்பிக்கிட்டே இருக்காங்களாம். அப்போ பார்த்துக்கோங்க, தான் செய்தது தவறுன்னு உணர்ந்து அந்த சாட்டையை எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க, என்ன நீங்கள் அடிங்கன்னு. அந்த மனிதர் அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிட்டாரு. இருந்தாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனசு கேட்கலை, நம்ம செஞ்சது தவறு தானேன்னு அதையே நினச்சி வருத்தப்படக்கூடியவங்களாக இருந்தாங்க. இன்னொரு சம்பவத்தை நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அடிமையாக இருந்தது யாருன்னு பார்த்திங்கன்னா அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹர்ரா அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ காட்டு வழியாக போயிட்டுருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல நெருப்பு எரியுதான். அதை பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரோ அங்கே தங்கியிருப்பாங்க போல், நம்ம போய் அது என்னன்னு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்கள சுற்றி குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்காங்க. அங்கே ஒரு அடுப்பு எரியுது, அதில் ஒரு பானை இருக்குது. அந்த பானையில் என்னென்னா தண்ணி கொதிச்சுட்டே இருக்குது. உடனே அங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் அந்த பெண்மணிக்கு சலாம் கூறிட்டு நான் அவங்க பக்கத்தில் வரலாமான்னு கேட்குறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அனுமதி கிடைச்சோடனே அவங்க அந்த பெண்மணியோட பக்கத்தில் போகிறாங்க. அதாவது அருகில் போயிட்டு, ஏமா இந்த குழந்தைகள்லாம் அழுகுது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பெண்மணி சொல்கிறாங்க, குழந்தைகள்லாம் பசினால் அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, அப்போ நீ இந்த பானையில் என்ன சமைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு. உடனே அந்த பெண்மணி சொல்கிறாங்க, என்கிட்ட சமைக்கிறதுக்கு எந்த ஒரு பொருளும் இல்லை, குழந்தைங்க பசியில் அழுகிறாங்க, அதனால நான் வெறும் தண்ணியை போட்டு இந்த பானையில் கிண்டிகிட்டு இருக்கேன். இதை பார்க்குற குழந்தைங்க அம்மா சமைக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டே அப்படியே அந்த ஆறுதல்லே தூங்கிடுவாங்க அப்படின்னு தான் இந்த ஒரு செயலை நான் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நான் அமீருல் முஃமினான உமரை நான் சும்மா விட மாட்டேன், அல்லாஹ் தீர்ப்பளிக்கிற நாளில் நான் அவரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்கிறாங்க.
என்கிட்ட இவ்வளோ வறுமை இருக்குன்னு அவர் வந்து தெரிஞ்சுக்காமலே இருக்காரே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அழுதுட்டு அல்லாஹ் உனக்கு கிருபை செய்யட்டும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, நீ இங்கே வறுமையில் இருக்கன்னு உமருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே அந்த பெண்மணிகிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெண்மணி சொல்கிறாங்க, அவர் எங்கள் எல்லாருக்கும் தானே அரசர், எங்கள் எல்லாருக்கும் தானே அவர் பொறுப்பேற்று பதவியில் வந்து இருக்கார், அப்போ எங்களுடைய நிலைகளை வந்து அவர் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அப்படின்னு அந்த பெண்மணி கேட்குறாங்க. இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னோட வந்தாங்களா அடிமை அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் கூட்டிகிட்டு வேகமாக வந்து மதீனாவுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே வந்து அந்த பொது நிதியிலேருந்து, அதாவது பைத்துல் மால்லேருந்து மாவு, பேரிச்சம்பழம், கொழுப்பு, கொஞ்சம் துணிமணிகள், அப்புறம் திருகங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு சாக்கு பையில் வந்து போடுறாங்க. போட்டு அதை வந்து கட்டி அந்த அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு அதாவது தன்னுடைய அடிமைகிட்ட சொல்கிறாங்க, இதை எடுத்து என்னோட முதுகில் வையின்னு. உடனே வந்து அவருடைய அடிமை வந்து சொல்கிறாங்க, இல்லை இதை நான் தூக்கிட்டு வரேன்னு. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, மறுமையில் என்னுடைய சுமையை நீ வந்து சுமப்பியா? அது முடியாது இல்லையா, அவரவர் சுமையை அவரவர் தான் சுமக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூட்டையை தூக்கி என் முதுகலை வையின்னு 2-3 தடவை சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வற்புறுத்தல்னால அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இந்த மூட்டையை தூக்கி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முதுகலை வந்து வச்சுட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வேகமாக அந்த பெண்மணி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அந்த மூட்டையை தூக்கிட்டு போயிட்டு அவங்க கையாலே அந்த அடுப்பில் இருந்த பாத்திரத்தில் உணவு வந்து சமைக்கிறாங்க. அவங்க கொண்டு வந்த மாவு, பேரிச்சம்பழம், கொழுப்பு எல்லாத்தையும் போட்டு சமைக்கிறாங்க. கடைசியாக வந்து பாயாசம் மாதிரியான ஒரு உணவு வந்தது. அதை எடுத்து வந்து தன்னுடைய கையிலே வந்து அந்த பெண்மணிக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே அந்த பிள்ளைகள்லாம் பசி தீர்ந்துடுச்சு. அந்த சந்தோஷத்தில் வந்து விளையாடுறாங்க, அங்கே சந்தோஷமாக சிரித்து விளையாடிட்டு இருக்காங்க. இன்னுமே வந்து அதில் உணவு இருக்குது அந்த பாத்திரத்தில். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இந்த உணவை நீங்கள் வந்து அடுத்த வேலைக்கு வச்சுக்கோங்கன்னு. உடனே அந்த பெண்மணி சந்தோஷத்தில் வந்து அல்லாஹ் உங்களுக்கு வந்து கிருபை செய்யட்டும், நிச்சயமாக வந்து உமரை விட கலிஃபாவாக இருக்க நீங்கள் தான் தகுதியானவர் அப்படின்னு யாரை பார்த்து சொல்கிறாங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையே வந்து பார்த்து சொல்கிறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து இனி நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த பெண்மணிக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு, நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் வந்து கலீஃபாவை பார்க்க வந்தீங்கன்னா அங்கே நீங்கள் வந்து என்னையும் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. போயிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி உட்காந்து கொஞ்ச நேரம் அந்த குழந்தைங்க வந்து சிரித்து விளையாடுறதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த விட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து எந்திரிச்சு போகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சுபூஹுடைய தொழுகையில் பெரும்பாலும் வந்து பெரிய சூறாவான கஃப், தாஹா போன்ற பெரிய சூறாக்களை தான் ஓதுவாங்களாம். அவங்க ஓதுறப்போ அவங்க ஓதுறப்போ அந்த ஆயத்தை கேட்டு அவங்க உணர்ந்து அழுகுவாங்களாம். அது பின்னால் உள்ள வரிசை வரைக்கும் அந்த அழுக சத்தம் வந்து கேட்குமா. ஒரு தடவை சுபூஹுடைய தொழுகையில் அவங்க சூறா யூசுஃபை ஓதிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு ஆயத்து வந்துச்சான். அது என்ன ஆயத்துனா, என்னுடைய சஞ்சலத்தையும் கவலையையும் அல்லாஹ்விடமே முறையிடுகிறேன் அப்படின்ற ஆயத்து தான். அந்த ஆயத்து வந்தோடனே அவங்க அழுது தொண்டை என்ன ஆச்சான், அடைச்சு சத்தமே இல்லாமல் ஆயிடுச்சான். சில சமயத்தில் வந்து தஹஜத் தொழுகையில் அழுது அவங்க கீழேயே விழுந்துடுவாங்களாம். இந்த மாதிரி அவங்க அழுதே வந்து நோய்வாய்ப்படுற அளவுக்கு வந்து போயிருக்காங்க அப்படின்னு வந்து அறிவிக்கிறாங்க. எந்த ஒரு மனுஷருடைய பேரை கேட்டால் அரசர்கள் எல்லாம் அந்த காலத்தில் வந்து பயந்து நடுங்கினாங்க. இன்று வரையுமே அவருடைய ஆட்சியை வந்து மக்கள் வந்து போற்றி கொண்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நேர்மையான, நீதியான, ஒரு அச்சமில்லாத ஒரு ஆட்சியாளரான, ஆனால் அவர் அல்லாவுக்கு எந்த அளவுக்கு வந்து பயப்படக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய பொறுப்பும் உமரோடது தான், ஆனால் அதை அவர் வந்து கவனிக்கலைன்னு சொல்ல பொழுது அல்லாஹ் அந்த பெண்மணியுடைய விஷயத்தில் வந்து நம்மளை விசாரித்தா நம்ம என்ன பதில் சொல்லுவோம், அவர்களுடைய வறுமையை நம்ம போக்காமல் இருந்துட்டோமேன்ற அந்த ஒரு அச்சத்தில் அந்த மூட்டையை தன்னுடைய முதுகலையே சுமந்துக்கிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பல தூரம் ஓடி வந்து அந்த பெண்மணிக்கு வந்து சமைச்சு அவர்களுடைய வந்து பசியையும் வறுமையையும் போக்குனாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தொழுகையிலையுமே அவங்க அழுது அல்லாஹ்வை அஞ்சி தொழுகக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஒவ்வொரு நொடியும் ஏன் நம்ம மனிதனாக பிறந்தோம்,
நம்ம ஒரு துரும்பாக இருக்கக்கூடாதான்னு நினச்சி வேதனைப்படக்கூடியவங்களாக இருந்தாங்க. எப்படி அல்லாஹுடைய கோபம் நம்ம மீது வந்துடுமோ, அல்லாஹுடைய கோபம் நம்ம மீது வந்துட்டால் நம்மளுடைய நிலைமை என்ன மறுமையில் அப்படின்னு அவங்க பயப்படக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போது நம்முடைய நிலைமையை நம்ம நினச்சி பார்க்கக்கூடியவங்களாக இருக்கும். நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு பயந்து தீய செயல்களை செய்வதை விட்டு நம்மளை தடுத்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஸ்வர்க்கத்திலும் மேலான ஸ்வர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை தந்தருள்வானாக. இன்னும் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. ஆமீன்.